நான் படித்த ஒரு புத்தகம், ரொம்ப விரும்பி படித்த ஒரு மிக முக்கியமான தமிழ்நாட்டினுடைய மூத்த மரபுகளை பற்றி எழுதி வருகின்ற தோ. பரமசிவம் ஐயான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எழுதின ஒரு புத்தகத்தில் ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையில் அதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, எப்பொழுது நுகர்வோரும் உற்பத்தியாளரும் அருகருகே இருக்காங்களோ அங்கே வாழ்வு உயர்வாக இருக்கும். எங்கே நுகர்வோரும் உற்பத்தியாளரும் விலகி விலகி போகிறாங்களோ அங்கே வாழ்வு நல்லா இருக்காது. இதுதான் அதனுடைய கான்செப்ட். அதாவது கன்சியூமரும் ப்ரொடியூசருக்கும் இடையில இடைவெளி ரொம்ப இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம். இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்களேன், நம்ம இன்னைக்கு கன்சியூம் பண்ணக்கூடிய பிற விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். அதுக்கும் கன்சியூமரை விட நாம் போட்ட பணத்தை நம்மளால் இப்போ உடனே போய் எடுத்துட முடியுமா? முடியாது. எண் 1 அழுத்தவும்னு ஆரம்பித்து எண் 99 அழுத்துற வரைக்கும் அழுத்திக்கிட்டே இருக்கணும் ஃபோனில். அதுக்கப்புறம் தான் பணம் எவ்வளோ இருக்குன்னே தெரியும் நமக்கு. அப்படியான ஒரு உலகத்துக்கு நம்ம நகர்ந்துட்டே வரோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு யார் இதை கொடுக்குறாங்க, யார் இதை செய்கிறாங்க, இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் நேரடியாக கிடைக்காது. அதை நோண்டி நோண்டி ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் ஆகுது, அதுதான் வளர்ச்சியினோட ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு காட்டப்பட்டாலும், ஆனால் உண்மை என்னன்னா நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ விலக்கி வைக்கிறது தான் பெரு வணிகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் அவர் அந்த கட்டுரையில் எழுதுவார், ஒரு தேர் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தேர் ஓடுது, அந்த காலத்தில் உள்ள ஒரு தேர்ன்னு அவர் எழுதியிருப்பார். தேர் ஓடுறான்னா அந்த தேரில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தில் செலுத்தக்கூடிய ஒரு அச்சாணியிலிருந்து தேர் வரைக்கும் 2 பேர் செஞ்சுருப்பாங்க. ஒரு ஆசாரி ஒருத்தர், அவர் கூட வேலை செய்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவர் அதே ஊரில் ஒரு ஓரத்தில் இன்னொரு இடத்துல இருப்பார். அப்போது முழுமையாக அந்த தேரில் போகிற ஆளாக இருந்தாலும் சரி, அந்த தேர் பயனார எல்லாருக்கும் அது செய்கிறவங்களுக்கு இடையில பெரிய இடைவெளி கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன 2 சக்கர வாகனத்தில் போகிறோன்னா அதனோட நட்டு எங்கேருந்து வருது, அதில் பிடிக்கிற பெட்ரோல் எங்கேருந்து வருது, அதுக்கு போடுற ஒயரை இப்படி ஒன்றுக்கும் ஒரு நிறுவனங்கள் ஒரு பெரிய விஷயங்கள் இருந்து யாரும் எதையும் கேட்ட முடியாது. அப்படியான ஒரு சூழலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். இப்படி எங்கள் துறைக்கே எடுப்போமே, மருத்துவம்னு வந்துட்டான்னு வச்சுப்போம். மருத்துவத்தில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ண போகிறோம் ஒரு இடத்துக்கு. அறுவை சிகிச்சை பண்ண உடனே எலும்பு உடஞ்சி போச்சு, ஒரு அறுவை சிகிச்சை பண்ண போகிறோன்னா முதல்ல எலும்பு அவர் சரியாக ஒரு ஸ்க்ரூ போட்டோ இல்லை ஏதோ ஒரு கம்பி போட்டோ சரி பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நர்ஸ் பார்த்துப்பாங்க, அவர் எஞ்சி வரும்போது அவர் பார்த்துப்பாருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு போட்டோம், அவர் எக்ஸசைஸ் பண்ணி அவர் சரியாக கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் டயட்டீஷியன்ட்ட போய் சொல்லுங்கள், அவர் சாப்பாடு என்னன்னு சொல்லுவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இப்படி பிரிஞ்சு போகிறதுனால ஒரு நோயாளிக்கும் மருத்துவருக்கும் உள்ள இடைவெளி பெருகிட்டே போகுது. நீங்கள் நினச்சிக்க பார்க்க முடியாத அளவுக்கு அது நவீன மருத்துவத்தில் இப்போ எங்கள் மருத்துவத்திலையும் இப்படி வர ஆரம்பிக்குது. இது உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் வணிகம் சார்ந்த உலகமாக மாற இந்த உலகத்தின் அத்தனை விஷயமே வணிகம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு நுகர்வோருக்கும் அதை உற்பத்தி செய்கிறவருக்கும் உள்ள இடைவெளி கூடிக்கொண்டே போகிறது தான் பல பிரச்சனைகளுக்கும் மிக மிக முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமாக இந்த விஷயத்தை முன்னிறுத்தி மிகப்பெரிய மனிதர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. காந்தி ரொம்ப அடிக்கடி சொல்கிற விஷயம் இதுதான். பெரு வணிகமோ ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் வசதி கொடுக்கறது மாதிரி தெரியும், ஆனால் அது இந்த நாட்டுக்கே நல்லதில்லை. அது உங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேமஸான ஒரு கொட்டேஷன் தெரிஞ்சிருக்கும். முதல்ல விவசாய நிலத்துக்கு உழணும் அப்படிங்கிறப்ப டிராக்டரை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அப்போ அந்த டிராக்டரை ஒரு கம்பெனி இறக்குமதி பண்ணுறதுக்கும் போது இந்திய பாராளுமன்றத்தில் அதை அதுக்கு ஒப்புதல் வாங்கணும். டிராக்டர் இங்கே வர்றதுக்கு ஒப்புதல் வாங்குக்காக பேசுறதுக்கு வந்தாங்க. அப்போ ஜே.சி. குமரப்பா அப்படின்னு ஒருத்தர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் தான் இந்தியாவினுடைய முதல் பிளானிங் கமிஷனோட சேர்மன், மிகப்பெரிய பொருளாதார மேதை, காந்தியுடைய பொருளாதார ஆலோசகர். அதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் தஞ்சாவூர்காரர், திருநெல்வேலி இங்கே பக்கம் இருந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவர். அந்த ஜே.சி. குமரப்பா அவரும் காந்தியை ரொம்ப சண்டை போடுவாங்க. ஏன்னா அவர் ஜே.சி. குமரப்பா இங்கிலாந்தில் படித்தவர், நிறைய விஷயம் தெரிஞ்சவர். ஆனால் இந்திய பொருளாதாரத்தை பற்றி ரொம்ப அடிப்படையாக மிக ஆழமாக தெரிஞ்சவர். காந்தி கூட கண்ணாமண்ணான்னு சண்டை போடுவாங்க. ஆனால் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். காந்தி அவருடைய பொருளாதார விஷயத்தை தான் முன்னெடுத்து கொண்டு போகணும்னு ரொம்ப உறுதியாக நம்பினார்.
அப்படியாப்பட்ட அந்த மேதை வந்து பிளானிங் கமிஷனுடைய முதல் சேர்மனாக இருக்கார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இதை கொண்டு வர போகிறாங்க. டிராக்டரை கொண்டு வரதுக்காக பேசும்போது பெரிய விவாதம் நடக்குது. டிராக்டர் வந்தால் 10 மாடு செய்கிற வேலையை வந்து ஒரே ஆள் செஞ்சிடலாம், ஆளுங்க இருக்காது, இன்னும் ஆழமாக விட முடியும், சில இடத்துக்கு மேலோட்டமாக விடணும், சில இடத்துக்கு ஆழமாக விடணும், பருவத்தை பொருத்தி இதெல்லாம் வராது. இதில் வந்து நம்மளே வந்து அதனுடைய டெப்த்தை எப்படின்னு டிசைட் பண்ணலாம், எவ்வளோ முக்கியமான அறிவியல் விஷயம், இதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னோடனே ஒட்டுமொத்தமாக அங்கீகரிக்கிறதுக்காக கையெழுத்து போட போகிறப்பல ஜேசி குமரப்பா கேட்குறாரு, எல்லாம் சரிங்க, எனக்கு எல்லாம் ஓகே தான், ஒரே ஒரு சந்தேகம் தான், டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு கேட்டார். அவர் உடனே எல்லாரும் என்ன அது எவ்வளோ பெரிய சயின்ஸ் பேசுகிறாரு, டிராக்டர் சாணி போடுமான்னு பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாணிங்கிறது சாதாரண விஷயங்க இல்லைங்க, என் மாடு உழும்போது போகும்போது சாணி போட்டுகிட்டே போகும், அது இந்த மண்ணுக்கு உரம், அந்த மண்ணுக்கு தேவையான அடிப்படையான விஷயம், எங்கள் ஊருக்கு அப்படியான விஷயந்தான் சரியாக இருக்கும், இது எப்படி சரியாக இருக்க முடியும்னு சொன்னப்போ எல்லாரும் ஓடி சிரிச்சிருக்காங்க முதல்ல. ஆனால் இன்றைய நிலைமை என்னென்னா, கூகுளில் போய் அமேசானில் போட்டு சாணி வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் கிளினிக்கில் நாங்கள் மருந்து செய்கிற இடத்துல புடம் போடுவோம், சில மருந்துகளை தயார் பண்ணுறதுக்கு புடம் போடுறதுக்கு சாணி வேணும், சென்னையில் வாங்க முடியல, அங்கே எங்கேயும் ஃபோனை போட்டு அதில் அடித்து இதில் அடித்து ஒருத்தர் சொல்கிறான், அமேசானில் கேளுங்க 1.25 ரூபாய்க்கு ஒரு சாணி கிடைக்குதுன்னா படம் போட்டு விற்கிறான். அமேசானில் சாணி விற்கப்படுகிறது, ஆட்டாம்புழுக்க விற்கப்படுகிறது, தெரியுமா உங்களுக்கு? ஆட்டாம்புழுக்க பிராண்டடோடு இருக்குது. நீங்கள் வந்து நான் விளையாட்டு இல்லை, நீ போயிட்டு கூகுளில் போயிட்டு ஆட்டாம்புழுக்கைக்கு வந்து அது இங்கிலீஷ் கரெக்டாக போடணும், போட்டு அமேசானில் போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும், அது இன்றைக்கி விற்பனை செய்யப்படுது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நம்மளுடைய வணிகத்துக்கும் வந்து எல்லாத்தையும் எடுத்து பெருநிறுவனங்கள் A to Z எல்லாத்தையும் நானே விற்கிறேன்னா மற்ற எல்லாரும் எங்கே போகிறது? ஆனால் உலகம் அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கு. உலகத்தின் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனமாக வந்து எல்லாத்தையும் அம்மா அப்பாவை தவிர மீதி எல்லாம் நாங்கள் விற்போங்க, ஒரு விலை அவ்வளோதான், அதை வந்து நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா ஃபோன் அடித்தா வீட்டுக்கே வருது, வசதியான அப்படின்னு தோணுனா கூட, ஆனால் மிகப்பெரிய அளவில் நம்ம நாடு மாதிரி பல மேடு பள்ளங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் பல பிரிவுகளும் தட்பவெப்ப வேறுபாடுகளும் பல புவியியல் வேறுபாடுகளும் உள்ள ஒரு பூமியில் எல்லாத்தையும் ஒரே நிலையில் அப்படி வச்சு பார்க்க முடியாத ஒரு சூழலில் இது மாதிரியான பெருவணிகத்தை தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம நாட்டில் எல்லா மக்களுக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து செல்ல முடியும். அதனால் இப்படியான சந்தைகளை வந்து நாம தான் ஊக்குவிக்கணும். இதை வந்து நம்ம அன்றாட தேவைகளுக்கு சார் சொல்லும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தினுள்ள நாங்கள் இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு எல்லாருமே இங்கே ஒரு பெரும் கூட்டம் நிற்கணும். ஒரு பெரிய கூட்டம் உள்ளே வர முடியாத அளவுக்கு ஆகி அந்த இடத்துல டிராஃபிக் ஜாமாக மாறி யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சூழல் வந்து போலீஸ் காவல்லாம் போட்டு ஒருத்தராக உள்ளே விட்டு ஒரு ஆள் வந்து 1000 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். வெளியே கூப்பன் கொடுத்து நீ 1000 ரூபாய்க்கு வாங்கினா 100 ரூபா ஃப்ரீன்னு சொல்கிற நிலைமை மாறி 1000 ரூபா கூப்பன் வாங்கினா காலைல 5 மணிக்கே வந்து லைனில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு மாற்றினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அப்படியான ஒரு முயற்சிக்கு நாம் வந்து முதல்ல ஒத்துழைக்கணும், அதுக்கான ஒரு விஷயத்தை தேடுவோம். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம்.